நேற்றுக்கு ஆனந்தம் சில்க்ஸ் துணிக்கடைக்கு போயிருந்தனுங்க. கூட்டமோ கூட்டம். பக்கத்துல ஜோதி தேட்டர் வீதியில எத்தனை வண்டி நிக்குதுன்னு பாருங்க. ஆனந்தத்தை நோக்கி ஆனந்தமாக மக்கள் வெள்ளத்தில் மிதந்து சென்றோம். மக்கள் வெள்ள இந்த கூட்டத்தில் மிதந்து செல்ல வேண்டும். அங்க பாருங்க, முன்னாடி நுழைவாசல் எத்தனை கூட்டம்னு. போக முடியுமா இந்த கிழவனால? ஒரு வழியா உள்ள வந்துட்டோம் ஐயா. எங்க சொந்த பந்தங்கள் புடைசூழல் எல்லாம் செலெக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நிறைய எடுக்க போறாங்க போல தெரியுது. ஆமா, அப்பாடா, ஒரு வழியா பில் போட வந்துட்டோம் ஐயா, வந்துட்டோம் ஐயா. விலையும் கம்மியும் இல்லை, எச்சும் இல்லை, கலெக்ஷன் நிறைய இருக்குதுங்க. வேணுங்கிறத செலெக்ஷன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருக்கு. இது என் மனைவிக்கு. ஆமாங்க ஆமாங்க, என் மனைவிக்கு. துணி எடுத்த டயர்டு எங்க குடும்பத்திற்கு. எல்லாம் பாருங்க எப்படி ஆண்டு போய் உட்காந்துருக்கிறாங்க. இனி இவங்களுக்கு பூஸ்டப் ஒரு சாப்பாடு கிடைச்சா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு வழியாக காங்கை ரோட்டில் உள்ள ஏபிசி பிரியாணி சென்டரில் என் குடும்பம் சந்தோஷமாக அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். அனைவருக்கும் சந்தோஷம். வயிறு நிறைய இல்லைங்களா? அந்த சந்தோஷம் தானுங்க.